பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். ஆமேன், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். நாம தரித்திரரா மாறுவதற்கு, நம்மளுடைய ஆசீர்வாதம் குறைவுக்கு என்ன காரணம்னா தூக்கத்தை விரும்புவதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்படுகிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை குறித்து கேள்விப்படுகிறேன். கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, அதிகமான கடன் பிரச்சனை, அதிகமான பணத்தின் நிமித்தமாய் மன உளைச்சல், பாருங்க, அதிகமான வட்டிகளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஏன் இதெல்லாம் நமக்கு அதிகமா வருதுன்னா, வருமானம் அதிகமா இல்லாததுனால நம்ம கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் வருமானம் அதிகமா இல்லை அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்களில் தூங்கி விடுகிறோம். ஸோ உற்சாகத்தோட சுறுசுறுப்போட நம்மளுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்ற காரியம் நம்ம இழந்து போகிறோம். நல்லா தூங்குறோம். பிசாசானவன் தூக்கத்தின் ஆவினால் அவன் நிரப்புகிறபடினால நம்ம தூக்கத்தை நம்ம விரும்பி போய் பண்றோம். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டோம், ஒரு நாள் ஒரு வேலை சுறுசுறுப்பா எழுந்து செஞ்சுட்டோம்னா மறுநாள் ஒரு 4 நாள் அந்த வேலைகளை நம்ம தொடர்றதே இல்லை. ஸோ அப்போ நம்ம வேலைக்கு போகணும், ஒரு தொடர்ந்து வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். ஏன்னா வீட்டின் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வீட்டின் வாடகை முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் தான் சந்திக்கணும். ஆனால் இந்த இடத்துல சுறுசுறுப்பாய் ஓட வேண்டிய இந்த வயது காலகட்டத்தில் நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் எப்போ தூங்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பிசாசானவன் தூண்டுகிறான், போ நீ ஓடிக்கிட்டே இருக்கிற, நீ இப்போ இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ ஆயிரு, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கு, இன்னைக்கு ஒரு நாள் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் என்ற அந்த ஒரு வார்த்தை நீங்க கேட்டுட்டு ஒவ்வொரு நாளும் அதை நீங்க கண்டினியூ பண்றீங்க. சோ வசனம் சொல்லுகிறது, நீ தூக்கத்தினாலே எல்லாத்தையும் இழந்து போற. தூக்கத்தை விரும்பாத, அதை விரும்பவும் கூடாது. ஏன் இந்த காலகட்டம் ஓடுகிற காலம், இந்த கடைசி காலகட்டங்கள்ல நம்ம நிறைய ஓட வேண்டும். ஸோ தேவனுக்காக ஓடணும், நீங்க உங்க வீட்டு குடும்பத்திற்காக ஓட வேண்டும். நிறைய காரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம தூங்கி போகிறோம். பாருங்க, எறும்பை குறித்து இந்த இடத்துல வேதத்துல ஒரு அருமையான சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, 6ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சோம்பேறியே, நீ எறும்பிடத்துல போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் அதுக்கு தலைவனும் அதுக்கு அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எறும்பு என்ன பண்ணுகுதுன்னா, தனக்கு ஆகாரத்தை, தன்னுடைய காரியம், தேவையான காரியம், தேவையான உணவு அது ஏற்ற நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அது போய் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஓட முடியும் என்பது ஒரு எறும்புக்கு தெரிகிறது. ஆனால் நமக்கு தெரியல. இந்த ஏஜ்ல தான் ஓட முடியும், இந்த காலகட்டத்தில் தான் எழுந்து ஜெபிக்க முடியும், இந்த காலகட்டத்தில் தான் தேவனுக்காக எதையாவது செய்ய முடியும், இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்காக உழைக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனை வச்சிருக்கிறாரே, ஜீவன் கொடுத்த தேவன் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம போய் எல்லாவற்றையும் சேகரிக்க வேண்டும் என்று அந்த அறிவு ஞானம் நமக்கு இல்லாதிருக்கிறது. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. எறும்புக்கு பிரபுவும் கிடையாது, தலைவனும் கிடையாது, அதிகாரியும் இல்லாதிருக்கும் போது கோடை காலத்துல ஆகாரத்தை சம்பாதிக்கிறது, அறுப்பு காலத்துல தானியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறது. சேர்த்து வைக்கிற பழக்கம் எறும்பு கிட்ட இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இல்ல. சோ நாம என்னது எதிர்பார்க்கணும், கிடைக்கும் போதெல்லாம் எங்கனா போய் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்கேயாவது போய் நம்ம சுத்தணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா போய் தூங்கிடணும்னு நினைக்கிறோம். எப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் மனுஷனாகிய நம்ம கிட்ட தான் கத்துக்க முடியும். ஆனா எறும்பு டைம் வேஸ்ட் பண்ணல, தன்னுடைய காலத்தை வீணடிக்கல. அது என்ன பண்ணுகிறது, சோ ஏற்ற நேரத்துல அது காரியங்களை சேர்த்து வைக்கிற ஒரு அழகான பழக்கத்தை அது வைத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்னும் தூங்கட்டும் பாருங்க. வீட்டின் காரியங்கள், வேலைகள் எல்லாம் வீட்டில் இருக்கு, சரியான நேரத்தில் எழுந்து அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சோம்னா வீடு ரொம்ப நல்லா இருக்குமே. வேலைக்கு துரிதமா சரியான நேரத்தில் வேலைக்கு போனால் நல்ல வருமானம் வருமே. காலையில் எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா அழகா எழுந்து மார்னிங்கே எழுந்து பிரேயரில் உட்காந்துட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு தேடி வருமே. ஆனால் இது எதுவுமே நம்ம செய்யாததுனால நம்ம வீடு தரித்திரமாய் மாறுகிறது. ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்கோம் தெரியுமா? 10வது வசனத்தை சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்றும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்வோம் என்பாயோ, உன் தரித்திரன் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணியை போலும் வரும். பாருங்க, இந்த வார்த்தை ஒரு எச்சரிப்பின் வார்த்தை தான். நீங்க எவ்வளவு நேரம் சோம்பேறித்தனமாய் தூங்கிக்கிட்டு நம்ம இன்னுமாய் கடந்தோம்னா தரித்திரம் நம்மை பின்தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறாரு. ஸோ எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 14வது வசனத்தில்,
ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னில் பிரகாசமாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. உன்னை பிரகாசிக்க வைக்கிறவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு மரித்து போனவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அவங்கள கிள்னாலோ அவங்கள அடித்தாலோ அவங்க மேல நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சொரணியே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. அந்த மாதிரி தூங்குகிற நாம தூங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயமும் நமக்கு தெரியாம போயிடும், எல்லாமே கடந்து போய்விடும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், தயவு செய்து தூக்கத்தை விட்டு நீ எழுந்திரு. அந்த மரித்து போனவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க மரித்து போயிட்டு அவங்க கடவுளோட போயிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா நீ அப்படி இல்லை, உயிரோடு இருந்தே மரிக்க கூடாது. இந்த சூழ்நிலை உங்கள் வீட்டின் காரியம் எப்படி நடக்கிறது, சபையின் காரியம் எப்படி நடக்கிறது, உங்களை சார்ந்த காரியம் எப்படி நடக்குது என்று தெரிய வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிற பிள்ளைகளாய், உற்சாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தூங்கி வழிகிற பிள்ளைகளாய் இருந்தா கிறிஸ்து நம்மிலே பிரகாசிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால நாம வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால், நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துக்குள்ள மகிமையான பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்றால் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம இன்றைக்கு தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தூக்கத்தை விட்டு வெளிவருகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆவியானவரிடத்துல துணையை பெற்றுக்கொண்டு இன்னுமா எழுந்து நின்று, ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க, நான் எழுந்திருக்க பலன் கொடுங்க, நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அவர் நிச்சயமா உங்களுக்கு பலன் தருவார். இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வீடுகளில் ஆண்டவரே தரித்திரம் படாதபடிக்கு கர்த்தாவே, ஆண்டவரே தூக்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே அந்த வீட்டிற்கு சாபமோ ஆசீர்வாதத்தின் இழப்போ ஏற்படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எறும்பே அவ்வளவு உற்சாகமாய் தன்னுடைய ஆகாரத்தை ஆண்டவரே செய்யும் பொழுது நாங்கள் எவ்வளவு சுறுசுறுப்போடு இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடுகளில் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லா வீடுகளிலும் ஆண்டவரே அப்பா, தூக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னுடைய வேலைகளில் கவனமாய் எழுந்து உற்சாகத்தோடு வேலைக்கு போக கிருபத்தாங்க. வீட்டு வேலைகளை ஆண்டவரே அப்பா சுத்தமாய் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு எல்லாவற்றும் செய்கிற பிள்ளைகளாய் நடத்துங்க. ஆண்டவரே அதிகாலையில ஜெபிக்கிற பிள்ளைகளாய் தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து ஆண்டவரே 5 மணி ஜெபத்தை எடுத்து எழுந்து ஜெபிக்க கிருபத்தாங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அவ்விதமாய் ஆசீர்வதியும் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே தரித்திரம் ஆண்டவரே அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியேற்றுகிறேன். ஆண்டவரே அப்பா, பொத்தலான பையில போடுவது போல இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் போய்விடாத படிக்க ராஜா. ஆண்டவரே அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் தங்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே யாருக்கும் எந்த பலவீனமோ தூக்கத்தின் ஆவி இராதபடிக்கு உற்சாகமுள்ள ஆவினாலே நிரப்பி ஆசீர்வதியும் வழி நடத்தும். கிறிஸ்துவாகிய நீர் இந்த பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும். ஆசீர்வதியும். இந்த வேளையில யாராகிலும் பலவீனத்தோடு வியாதியோடு இந்த வேளையில இருந்தா எல்லா வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, பூரண சுகமும் ஆரோக்கியமும் கட்டளையிடும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.